நம்ம கருவேப்பிலை பொடி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது கருவேப்பிலை வந்து கழுவி உருவி காட்டன் துணி இருக்குது பார்த்தீங்களா, வீட்டுக்குள்ளேயே நிழலில் உலர்த்தி காய வச்சு அது வந்து இப்படி நல்லா ட்ரையாக ஆகிற மாதிரி வச்சுருக்கேன். அப்புறம் கருப்புளுந்து, கடலப்பருப்பு, 20லேருந்து 25 பட்டை மிளகாய், அப்புறம் பூண்டு, அப்புறம் பெருங்காயம். இப்போ நம்ம கருவேப்பிலை பொடி செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த கருவேப்பிலையை வெறும் எண்ணெய் சட்டியில் வறுத்துக்கலாம். நல்லா முருகலாகணும், அந்தளவுக்கு வறுத்துக்கலாம். இப்படி உடச்சா நுணுங்கணும், அந்த மாதிரி வறுத்துக்கணும். இது கருவேப்பிலை இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்படி நுணுக்கி பாருங்கள். இப்படி நுணுக்கி பார்த்தா இப்படி நுணுங்கணும். இதுதான் சரியான பதம். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்தது நல்லா சவக்க சிம்மிலே வச்சு வறுத்துடலாம். நல்லா சிம்மிலே வச்சு பாருங்கள், நல்லா வாசனை வரும். இது இப்போ நல்லா சவக்க வறுத்தாச்சு. இதை எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போது கடலப்பருப்பு போடுறோம். இப்போது கடலப்பருப்பு வறுக்க போகிறோம். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இந்த கப்பால் ஒரு கப்பு வந்து கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன். அரை கப்பு வந்து கடலப்பருப்பு எடுத்துருக்கேன். இந்த கடலப்பருப்பும் நல்லா சவக்க வறுக்கணும். ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது, கசக்கும். நம்ம கருப்பு உளுந்தும் கருவேப்பிலையும் மட்டும்தான் ட்ரையாக வறுக்கணும். பாக்கியெல்லாம் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி தான் வறுக்கணும். நல்லா சவக்க வறுத்தாச்சு. இப்போ அதை வேறு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ அதை வேறு பாத்திரத்தில் கடலப்பருப்பை மாற்றியாச்சு. இப்போ ஒரு 10லேருந்து 15 வரமிளகாவை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த கொஞ்சோண்டு பெருங்காயம் வச்சுக்கணும் இல்லையா, அதையும் எண்ணெயில் போட்டு லைட்டாக பொரிச்சிக்கலாம். அதுவே நல்லா பொரிஞ்சு வரும். நல்லா பொரியட்டும். பொரிஞ்சிருச்சு நல்லா. இதை எடுத்துடலாம். இந்த 5-6 பல் பூண்டை அந்த எண்ணெயிலே போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். அதையும் சும்மா லைட்டாக வறுத்து எடுத்துடலாம். இது வறுத்தது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் ஒரு கலரிட்டு எல்லாத்தையும் அரைச்சி நம்ம எடுத்துகிட்டு வரலாம். இதை அரைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, நல்லா ஆறட்டும். இப்போது இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை
ஒரு ஸ்பூன் சாதத்தில், சுடு சாதத்தில் போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டு சாப்பிடலாம். நான் ஒரு ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். போட்டு சாப்பிட்டு பாருங்கள்.